ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் பேரை சொல்லுங்கள். என்னுடைய பெயர் ராமச்சந்திரன், மாவட்ட தலைவர், NRI பிரிவு, விழுப்புரம் வடக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்த கூட்டணி கட்சியை பார்க்குற போது, அதுவும் நம்மளுடைய பாரத பிரதமர் பார்க்க வேண்டும், நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மற்றும் அண்டை நாடுகளுக்கும் பாதுகாப்பு தெய்வம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும், மற்றும் இது பார்ப்பதற்காக ரசிகர் கூட்டம் அல்ல, நடிகர் கூட்டம் அல்ல, இது ஒவ்வொரு தொண்டனுடைய உணர்வான கூட்டம். தன்னுடைய நாட்டுக்காகவும், தன்னுடைய தேசத்துக்காகவும், தன்னுடைய மக்களுடைய நலனுக்காகவும் மற்றும் தமிழ்நாட்டுக்காகவும் வரும் 2026 தமிழ்நாட்டில் தாமரை மலரும் மற்றும் கூட்டணி கட்சி மலரும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது இந்த கூட்டணியாகப்பட்டது இயற்கையான கூட்டணி. ஏனென்றால் ஒரு தாமரை மலர வேண்டுமென்றால் இலை கீழே இருக்கும், அதுபோல் இலையாகப்பட்டது இருக்கிறது. அது மட்டுமல்லால் தாமரையாகப்பட்டது இருக்கிறது. அது மட்டுமல்லால் கனியாகப்பட்டது மாம்பழம் இருக்கிறது. அது மட்டுமல்லால் அதை வேக வைப்பதற்காக குக்கரம் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல கட்சிகள் இன்னும் இணைவார்கள், தாங்கள் இணையவில்லை என்பது வருத்தத்தோடு இருக்கிறார்கள். இருப்பினும் பாரத பிரதமர் வருகையை பொறுத்து இன்னும் பல கூட்டணி கட்சிகள் நம்மளுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்பதை மாற்றமே இல்லை. ஏனென்றால் இன்று உலக நாடுகளே போற்றக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான் ஆட்சிதான் வேண்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி கூட்டணி ஆட்சியாக எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், மீண்டும் முதல்வராக வேண்டும். ஏனென்றால் அவர் முதல்வராக இருந்த போது அவருடைய சட்ட திட்டங்களை, ஒழுங்கு பாதுகாப்பை எவ்வாறு கையாண்டார் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வீடியோ முதல் கொண்டு, பேஸ்புக் முதல் கொண்டும் மற்றும் வாட்ஸ்அப் முதல் கொண்டும் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கார். ஏனென்றால் இன்று சட்ட ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது, திரு எடப்பாடி ஐயா அவர்கள் இருந்தப்போ சட்ட ஒழுங்கு எவ்வாறு